வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது தான். ஏன்னா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த தேதியில் எங்கே நடைபெறும் அப்படின்ற தகவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் மெம்பர்ஸோட ஒரே ஒரு கேள்வி, என்னோடய மார்க்குக்கு வருமா, எனக்கு கட் ஆஃப்குள்ளே நான் வந்துட முடியுமா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நான் தயாராகலாமா இப்படின்ற கொஷின்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் 1-2 நாட்கள்லேயே அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்ற தகவல் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் இந்த சந்தேகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயத்த நம்ம இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது, அதில் பிரச்சனைகளும் இருக்குது. பெனிஃபிட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு போட்டி அப்படின்னு வரமாட்டாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனிட்டியில் வரவங்க மட்டும்தான் உங்களுக்கு போட்டியாக இருப்பாங்க. அது ஒரு பெனிஃபிட். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு யாராவது வேறு டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஹெவியாக மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அவங்க உள்ள போட்டியிலே வரமாட்டாங்க. அது ஒரு விஷயம். 2வது, வேறு கம்யூனிட்டியில் யாராவது அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்கனாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அது ஒரு விஷயம். அடுத்து 3வதா உங்கள் போஸ்டிங். நீங்கள் ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க. வேறு ஒரு போஸ்டிங் வாங்கி அவங்க ஃபுல் மார்க்கே எடுக்கட்டுமே. ஃபுல் மார்க் எடுத்தாலும் எந்த யூஸும் இல்லை. அவங்களுக்கும் எந்த ஒரு போட்டியும் இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுக்குறது அப்படின்றதுனால. இதில் இருக்கிற ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் மார்க் தான். ஏன்னா நம்மளால் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் ஒரே மாதிரி தேர்வு எழுதியிருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா, கட் ஆஃப் அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு திருச்சியில் ஒரு 100 பேர் ஒரு போஸ்டிங்க்கு எழுதியிருப்பாங்க. இதுவே கரூரில் அதே போஸ்டிங்க்கு 10 பேர் எழுதியிருப்பாங்க. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ அப்போ 100 பேர் எழுதின இடத்துல கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ஹையாக போகும். 10 பேர் எழுதின இடத்துல கட் ஆஃப் மார்க் அப்படின்றது லோவாக வரும். இது ஒரு விஷயம். அதே போல் எழுதினவங்களில் இப்போ ஒரு திருச்சி டிஸ்ட்ரிக் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, இப்போ ஒரு 100 பேர் எழுதுனாங்கன்னு சொன்னோமா, அதில் ஒரு 10 பேர் 90க்கு மேலே எடுத்துருவாங்க. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அது கட் ஆஃப் ஹையாக போகும். இல்லை இப்போ கரூர்னு சொன்னோமா, இல்லை யாருமே 90க்கு மேலே எடுக்கலைனாலும் மீதி அந்த 90க்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த கட் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுல ட்ராபேக் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டாக இந்த கட் ஆஃப் மார்க் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த போஸ்டிங்க்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது ரொம்ப 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 பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம். தேர்வு எழுதுனா அனைவருடைய மார்க்கும் டேட்டாவும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அப்படி சொல்ல முடியும். நான் உத்தேசமான ஒரு கட் ஆஃப் அப்படின்றது முன்னாடி போட்டிருந்தோம். அது சொல்லியாச்சு தான். ஏன்னா எல்லாரோட மார்க்கும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு போட்டி அப்படிங்கிறது இவ்வளோ இருக்கும். இப்போ கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலாக என்ன தான் கட் ஆஃப் வரும், நம்ம என்ன எடுத்தால் ஒரு சேஃப் மார்க்காக இருக்கலாம் அப்படின்றது தான் நிறைய கொஷின். ஸோ இது நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோலேயே. என்ன மார்க் எடுத்தால் நமக்கு சேஃபு, நம்ம வேலை கிடைக்கும் அப்படின்ற தகவல் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 90+ மார்க் நீங்கள் எனி டிஸ்ட்ரிக், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும், வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும் அப்படின்றது இல்லை. அது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 90+ அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேறு கம்யூனிட்டி பேஸிஸில் பார்ப்பாங்கள்ல, அது நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, 90க்கு மேலே எடுத்து வச்சிட்டிங்க மார்க்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. கம்யூனிட்டி பார்க்குறது, ப்ரியாரிட்டி பார்க்குறது, மற்ற ஏதாவது ஒன்று இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் 90+ மார்க், 92 வாங்கியிருக்கேன், 95 வாங்கியிருக்கேன், 97 வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகிரியிலே போயிடலாம். 90க்கு மேலே மேக்ஸிமம் இருந்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கிற ஸ்கோரில் ஒரு சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80+ மார்க் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 75% சேஃப் ஸ்கோர்னு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில்
ஒரு பிசி, எம்பிசி கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு வர்றப்போ ஒரு சிலருக்கு இதில் கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். ஓரளவுக்கு வந்துட்டு 80+ம் ஓரளவுக்கு தைரியமாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 70+ மார்க் எடுத்திருப்பாங்க. இது வந்து 50-50 சான்ஸ் தாங்க. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் 70+க்கு கிடைக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 70+க்கு கிடைக்காது. ஒரு கம்யூனிட்டியில் 70+க்கு கிடைக்கும், ஒரு கம்யூனிட்டியில் 70+ கிடைக்காது. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறப்போ 70+ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் கிடைக்கும். அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். 70க்கு கீழே, நான் 70க்கும் கீழே இருக்கேன், எனக்கு வந்து என்ன மாதிரி மார்க் வரும், எனக்கு வந்து எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் கிடைக்கும், சுத்தமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லலை. இதுலேயும் ஒரு 10% நபர்களுக்கு வந்து 70க்கு கீழே எடுத்தவங்களுக்கும் கிடைக்கும். அது யாரெல்லாம் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி அப்படின்றதில் ஒன்று கொடுத்துருக்கணும், அல்லது டிசபிள்டு கேட்டகரியில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து டிசபிள்டு கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 70க்கு கீழே இருந்தாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏதாவது ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் 70க்கு கீழே இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து விடோ கேட்டகரியில் வரேன் அப்படின்னாலும் 70க்கு கீழே ஆதரவற்ற விதவையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலும் 70க்கு கீழே வந்துட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி, ஒரு ப்ரியாரிட்டி, வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு இந்த டிசபிள்டு கேட்டகரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே அந்த தமிழ் வழி கல்வி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு இது நமக்கு ஒரு மார்க் கம்மியாகுமா, 2 மார்க் 3 மார்க் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது, சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இல்லை. ஏன்னா இதில் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா தமிழ் வழி கல்வி யாருக்கும் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ வந்து பெரிய இம்பேக்டை தமிழ் வழி கல்வி அப்படின்றது ஏற்படுத்தும். பட் இந்த போஸ்டிங் பொறுத்தளவுக்கு 100க்கு 99% நபர்கள் தமிழ் வழி கல்வி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் மேபி தமிழ் வழி கல்வி இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அதில் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மினிமமாக 90% நபர்கள் தமிழ் வழி கல்வி தான் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி வேறு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழ் வழி கல்வி இல்லாத நபராக இல்லை, நான் தமிழ் வழி கல்வியில் போட்டி போடலை. என்னென்னா ஒரு சிலர் வந்துட்டு தமிழ் வழின்னு கொடுத்துருவாங்க, பட் ஒரு சிலர் வந்து தமிழ் வழி கல்வியே கிடையாது, எனக்கு எலிஜிபிளே வராது, தமிழ் வழி கல்வியிலேயே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வேணால் ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ குறைகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அப்படின்றது இருக்குது. ஏன்னா 80% இது வந்துட்டு தமிழ் வழி கல்வி அல்லாதோர், அதாவது 20% ரிசர்வேஷன் ஒதுக்குறாங்க, மீதி அதில் நிறைய ரிசர்வேஷன் மாறுபடும். பட் அந்த தமிழ் வழிக்குன்னு இருக்கிற 20% தான் போட்டி போடுவாங்க. மீதி இருக்கிற 80% அப்படிங்கிறப்ப அந்த தமிழ் வழி கல்வி இல்லாதவங்களுக்கு ஒரு 1/2 மார்க், அதாவது எல்லா கேட்டகரியும் அதில் தான் வரும், அது எல்லாமே பிரிஞ்சு ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ அதனால் மேபி ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது. அது ரிசல்ட்டை நம்ம ஃபைனலாக பார்த்தா தான் எந்த அளவுக்கு வந்து அது இருக்குது அப்படின்றத இது பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வரும். இதை தாண்டி கட் ஆஃப் மார்க் அப்படின்றது போகாது, எக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.